தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நேற்று மார்னிங் ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று மார்னிங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது சம்மந்தமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட் இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஒரு தாட் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தெரில அப்படின்னா, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துட்டாலே அவங்களுக்கு காலேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இல்லை. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தற்காலிகமாக ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாலோ அல்லது அப்கிரேட் கொடுத்தாலோ தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு வந்து இந்த சீட் வந்து அலாட் ஆகாமையே போயிடும். ஏன்னா இது ப்ரீவியஸ் ரவுண்ட்லையெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதனால் தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த கேள்வியை கேளுங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க. ஏன்னா வந்திருக்கக்கூடிய காலேஜையும் மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு சான்ஸ்க்காக அவங்க வெயிட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கேள்வியை முன்வைங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இருக்கக்கூடியதை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஒருவேளை நீங்கள் நினச்சதுக்கு மாறாக தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போது அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தேன், அக்செப்ட் அண்ட் அப்கிரேட் கொடுத்தா பரவாயில்ல, அக்செப்ட் அண்ட் அப்கிரேட் கொடுத்துருக்கேன், அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கான சான்ஸ் வந்து டிஎஃப்சிக்கு இன்றைக்கி ஈவினிங் மதியம் 2 மணிக்குள்ளே போயிட்டு உங்களோட சாய்ஸஸை திரும்ப ரீஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன சாய்ஸ் விரும்புகிறீங்களோ அதை கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் எடுத்தால் இப்படி, இந்த கோர்ஸ் எடுத்தால் இப்படி, இந்த கோர்ஸ் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஐடியில் தான் ப்ளேஸ் ஆக விரும்புகிறாங்க. ஸோ நல்ல காலேஜ் கிடச்சிருக்குன்னா அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அந்த காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ் கிடச்சிருக்கு, அப்டேட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் இந்த சாய்ஸஸ் வந்து சூஸ் பண்ணிடணும். எதை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்கிரேட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதா தான் இருக்குது. வேறு வழி இல்லை, நம்ம அப்கிரேட் கொடுத்து தான் ஆகணும். 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, எனக்கு நாட் அலாட்டட்னு வந்திருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் சேர்த்து போட்டிருக்கீங்க, அதில் ஒரு காலேஜ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் பேமெண்ட் பண்ணி படிக்க முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்குன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் கொடுத்தா எனக்கு காலேஜ் கிடச்சிருமில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலில் அப்கிரேட் கொடுத்தா சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறத விட 7.5ல் அப்கிரேட் கொடுத்தா சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் ரொம்ப சிம்பிளானது. 4800 சொச்சம் சீட்டு தான் வந்து 7.5ல் இருக்குது. இந்த 4800 சொச்சம் சீட்டும் நல்ல காலேஜஸில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதில் ஒரு 2000 சீட் தான் ஓரளவுக்கு ஓகேவானதாக இருக்கும். ஸோ அதை எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஸ்கிப் பண்ண போகிறதில்ல, அவங்க கண்டிப்பாக காலேஜில் ஜாயின் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால் அவங்களும் ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் அப்டேட் கொடுத்தா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் ஜென்ரல்லையும் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த காலேஜ் ஃபீஸ் மற்றது டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. இதுலேயும் எஸ்பெஷலி 7.5ல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நியரஸ்ட் காலேஜில் போட்டிருக்கீங்கன்னா என்ன ஃபீஸ் வருது அப்படிங்கிறத விசாரிச்சிருங்க. அப்கிரேட் கொடுத்துருங்க. ரெண்டுக்குமே கூட நீங்கள் அப்கிரேட் கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 7.5ல் வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் அலாட்டட்னு வந்திருந்து சீட் கிடைக்குமான்னு கேட்டால் டவுட் தான். அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்காக இருந்தது தான் நாட் அலாட்டட்னு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்கள் ரொம்ப மினிமம் சாய்ஸஸ் உங்களோட கட் ஆஃபை தாண்டின ரேங்கை தாண்டின சாய்ஸஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாட் அலாட்டட்னு வந்திருக்க போகுது. ஸோ நீங்கள் அப்கிரேட் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்தது 4வதாக இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, டிக்ளைன் அண்ட் அப்கிரேட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎஃப்சி போகணுமா, ஏதாச்சும் ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. டிக்ளைன் அண்ட் அப்கிரேட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டிஎஃப்சியும் போக தேவையில்லை, சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்திருக்கக்கூடிய காலேஜை நீங்கள் அக்செப்ட் பண்ணல. அக்செப்ட் பண்ணவங்களுக்கு அந்த காலேஜை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த டிசி மார்க் ஷீட்டு
அப்புறம் பேமெண்ட் எல்லாமே பண்ணுறோம். பட் டிக்ளைன் குடுத்ததுக்கப்புறம் அந்த காலேஜ் கிடைக்கல. வேற காலேஜ் கிடைக்குமாங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷனும் கிடைக்கலைங்கும்போது, உங்களோட டிசி வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருக்கிற ஃபீஸ வந்து வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கும் சிரமம் அப்படிங்கிறது வந்து தெரியும். அதனால அந்த ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ரிசல்ட்ஸ் எப்போ வருது அப்படின்னா, ஆ 4த் செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கா, இல்லையா இதெல்லாம் தெரிய வரும். அப்புறம் சில ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த 5த் சந்தேகம் என்னன்னா, சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து மேனேஜ்மென்ட்ல சீட் அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. மேனேஜ்மென்ட்ல அப்ளை பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங்ல அதே காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சீட் போட்டிருக்காங்க. ஆனா கிடைக்கல. இப்ப வேற கோர்ஸ் தான் கிடைச்சிருக்கு. என்ன பண்ணலாங்கிற கன்ஃப்யூஷன் இருக்கு. ஆ 2 விதமான முடிவு எடுக்கலாம் நீங்க. மேனேஜ்மென்ட்லயே நீங்க விரும்பின சீட்லயே போய் ஜாயின் பண்றது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் இப்ப வந்திருக்கக்கூடிய சீட்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நீங்க என்ன விதமான ஜாப்க்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அதுக்கு இந்த கிடைச்சிருக்கக்கூடிய கோர்ஸ் எந்த விதத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா, நமக்கு திரும்ப மேனேஜ்மென்ட்ல போய் ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு பேமெண்ட் எல்லாம் பிரச்சனை இல்ல. நான் மேனேஜ்மென்ட்லயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்வேர்ட் போட்டு வெயிட் பண்ணலாமா அப்படின்னா, அது நீங்க மேனேஜ்மென்ட்ல சீட் கேட்டிருக்கக்கூடிய காலேஜ பொறுத்தது. அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு டைம் குடுத்துருக்காங்க, இந்த அப்வேர்ட் மூவ்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுக்கு சீட் குடுப்பாங்களா, இல்லையா? இதையெல்லாம் வந்து அ நீங்க டிசைட் பண்ணிட்டு, அப்புறம் தான் வந்து இந்த முடிவுக்கு வரணும். நம்ம அப்வேர்ட் குடுக்கலாமா, வேண்டாமா? டிக்ளைன் குடுக்கலாமா, வேண்டாமா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணணும். ஸோ, இந்த டென்டேட்டிவ் அலாட்மென்ட் 3 ரவுண்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸ்டூடண்ட்ஸ். கண்டிப்பா அ ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க சாய்ஸ சூஸ் பண்ணிருங்க. இது சம்மந்தமா வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கீழ கமெண்ட்ல கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு அதற்கான பதில்கள தர்றதுக்கு